Hello viewers, welcome to Fight Club. So 20th March 2025 டெய்லி நியூஸ் அனாலிசிஸ் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், உங்களுக்கு வந்து நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எஃபர்ட் ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி இந்தியா நியூசிலாந்து அப்படின்னு வரும்போது நேற்றே ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்துருந்தோம். கரெக்டாக? ஸோ அது மட்டும்தான் இருக்குது. இங்கே பெருசாக எதுவும் கரெக்டாக பேச கொடுக்கல. ஸோ இது ஜஸ்ட் கேஷுவல் நியூஸ் தான், யூ கேன் ஸ்கிப் இட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் நம்ம ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த சிபிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா சிபிஐயோட கேஸை மட்டுமே ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்தது தான் ஸ்பெஷல் கோர்ட். ஸோ இது மட்டும் தான் ஸ்பெஷல் கோர்ட்டா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. இது சிபிஐக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட். இதே மாதிரி எம்பி எம்எல்ஏ மேலே க்ரைம் இருந்துச்சுன்னா அதை பார்க்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் இருக்குது. ஓகேங்களா? அந்த கிரிமினலைசேஷன் ஆஃப் ஜுடிஷியரி கோர்ட் ஆர்டர் போட்டிருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின் பெயரில் இங்கே ஒரு ஸ்பெஷல் கோர்ட் இருக்கும். இப்போ இந்த சிபிஐ கோர்ட் அப்படிங்கிறது சிபிஐயோட கேஸஸ்க்கு எல்லாத்துக்குமே தனியாக கோர்ட்டு. இது நம்ம கன்வென்ஷனாக பார்த்த ஜுடிஷியரியோட இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இது டிஃப்ரெண்ட். ரைட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிபிஐ கோர்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட். சரியா? தென் இந்த கோர்ட் வந்து கோர்ட் ஆர்டர். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்பெஷல் கோர்ட் எம்பி எம்எல்ஏஸ்க்கு பார்க்கணுன்னு. தென் தெர் இஸ் போக்சோ கோர்ட், தென் தெர் இஸ் ஃபேமிலி கோர்ட். இது எல்லாத்தையுமே ஸ்பெஷல் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் அப்பீல் அப்படிங்கிறது மாதிரி ஜென்ரலாக எல்லா கோர்ட்டையுமே ஒரு காமனான தீம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அப்பாயின்ட் பண்ணுறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இன் கன்சல்டேஷன் வித் தி எந்த ஊரோட ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸோ அந்த சீஃப் ஜஸ்டிஸோட கன்சல்டேஷனோட கொண்டு வருவாங்க. என்ஜிடி இருக்குது. சரிங்களா? தென் ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் டெரரிஸ்ட் அண்ட் டிஸ்ட்ரப்டிவ் அத்தாரிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா பழைய இதில் இருந்துச்சு. தடா அது கீழே வந்திருக்கும். பட் இப்போ வந்து யூஏபிஏ இது கீழெலாம் அந்த கோர்ட் வச்சுருப்பாங்க. ஓகே? ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுங்க. ரைட். தென் சுனிதா வில்லியம்ஸோட ரிட்டர்ன் ஸ்பேஸ் எக்ஸ் இதில் வந்து ஓகேங்களா? ஸோ அது ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 9 months அங்கே இருந்தாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக வில் சி. இது ரொம்ப முக்கியமான ஒரு எத்திக்ஸ் கான்செப்ட். நீங்கள் எத்திக்ஸ் எக்ஸாம்பிளுக்கு நிறைய இடத்துல இவங்களோட இதை நீங்கள் கோட் பண்ணலாம். யூனிக்காக இருக்கும். அது எப்படின்றது நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அடுத்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்டிசைட் சம்மந்தப்பட்டது. குளோர்ஃபெனாபிர் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ரஜௌரி அப்படிங்கிற இடத்துல நிறையா டெத் இருந்திருக்கும். அப்போ அதுக்கு ரீசன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இன்செக்டிசைட் காரணமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ப்ரோப் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ லிட்ரேச்சரில் உங்களுக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் அப்படிங்கிறது இப்போ நியூஸில் இருக்குது. ஆனால் இது என்ன ரீசனுக்காக நியூஸில் இருக்குன்னா அவங்க பெங்காலி அப்படிங்கிற லாங்குவேஜை ஒமிட் பண்ணிட்டாங்க இந்த வருஷம். ஸோ இப்போ அதுக்கு பெங்காலி ஆஸ் யூ நோ இட் ஹஸ் பீன் கிவன் கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஓகேங்களா? கிளாசிக்கல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. அப்படி கிளாசிக்கல் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜை எதுக்காக ஒமிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ லிட்ரேச்சர் அப்படின்னு வரும்போது ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஞான்பீட் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஞான்பீட் அவார்டு அதுதான் வந்து ஹையஸ்ட்டு. இதுக்கு அடுத்து செகண்ட் ஹையஸ்ட் அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி லிட்ரேச்சருக்கு கொடுக்குறது. சரிங்களா? அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாகித்ய அகாடமி. ஓகே? ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா அந்த 8th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜில் எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். அலாங் சைட் இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி. இங்கிலீஷ் ராஜஸ்தானி 22+2. அந்த 2 வந்து இங்கிலீஷ் அண்ட் ராஜஸ்தானி. அதோட டிரான்ஸ்லேஷன் எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க. தென் இந்த அவார்ட் வாங்கணும்னா அவங்க இந்தியனாக இருக்கணும். ஒன்லி ஃபார் இண்டியன்ஸ். ரைட்டா? அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானாவோட பட்ஜெட் அதில் ஒரு சில ஸ்கீம் சொல்லியிருக்காங்க. ரைட் டு பரோசா ஃபார்மிங்க்கு அண்ட் செய்யுத்தா அப்படின்ற ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்திராமா ஹவுஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குது. தென் மகாலட்சுமி ஸ்கீம் பஸ்ஸுக்கு. ஓகேங்களா? இது இந்த ஸ்கீம் இந்த ஊருன்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இந்த எடிட்டோரியல் எகெயின் டீலிமிட்டேஷன் பற்றின ஒரு எடிட்டோரியல். ஒரு டீலிமிட்டேஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு அந்த தொகுதிகளை பிரிக்கிறது தான் டீலிமிட்டேஷன். இந்த தொகுதி கான்ஸ்டிடுவன்சிஸ் அப்படின்னு பிரிக்கிறது. ஸோ அது 2026 கேரி அவுட் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் நிறையா பேச்சு போராட்டம் இதெல்லாமே போய்கிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர், அஸ்ஸாம் இந்த 2 இடத்துல டீலிமிட்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதில் இருந்த பிரச்சனைகளை இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஒழுங்காக பிரிக்கல. ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன பாப்புலேஷனுக்கு ஒரு தனி கான்ஸ்டிடுவன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பெரிய பாப்புலேஷனை பண்ணல. இங்கே வந்து மார்ஜினலைசேஷன், போலரைசேஷன் இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி இந்த எடிட்டோரியல் இருக்குது. இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துகிட்டே இருக்கக்கூடிய டாபிக் தான் டார்ச்சர் அப்படிங்கிறது. கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கஸ்டோடியல் டார்ச்சர் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவில் உங்களுக்கு ஒரு கன்வென்ஷன் இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகெயின் டார்ச்சர் அப்படின்னு. இதை இந்தியா சைன் பண்ணிடுவாங்க. பட் ராட்டிஃபை பண்ண மாட்டாங்க.
ஓகே, சைன்ட் பட் நாட் ராட்டிஃபை பண்ணலை அப்படின்னா அவங்க அதுக்கான சட்டம் இந்தியாவில் கொண்டு வரலன்னு அர்த்தம். ஸோ இப்போ டார்ச்சர் அப்படிங்கிறதுக்கு எதிராக, கஸ்டோடியல் டார்ச்சர், போலீஸ் டார்ச்சர் அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராங்கான லா கிடையாது. இந்த ஸ்ட்ராங்கான லா இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்த ரொம்ப ஹைலைட் பண்ணி ஒரு ரிக்ரெட்டாக இந்த இதில் படிச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போது 2-3 இப்போ ஒரு பந்தாரியாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராணா, இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊர் பிரசிடென்ட் கொண்டு வரும்போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா வந்து கஸ்டோடியல் டார்ச்சருக்கு எதிராக எந்த ஒரு இதுவும் சைன் பண்ண கிடையாது. அப்போ அவங்க எப்படி உள்ளே வர்றது, அவங்கள எப்படி உள்ளே கூட்டு வர்றது, நாங்கள் எப்படி அங்கே போக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் அகேன்ஸ்ட் டார்ச்சர், அதே மாதிரி இந்தியா தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டார்ச்சருக்கு எதாவது கொண்டு வரணும் இனிஷியேட் பண்ணதே நம்ம தான். ரெசல்யூஷன் 32/56, இதுவும் நோட் பண்ணி வச்சுங்க. 32/64 ஓகேவா. அது வந்து இந்தியா தான் கூட தான் இனிஷியேட் பண்ணது. பட் ஆனால் ஐரானிக்காக என்ன அப்படின்னா, நம்மளே அதை இன்னும் ராட்டிஃபை பண்ணலை. ஓகேங்களா. பட் செவரல் கேசஸ் லைக் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு இந்த டிகே பாசு கேஸ், புட்டசாமி கேஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ஆர்டிகல் 21க்கு கண்டிப்பாக அது வயலேட் பண்ணது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் 21 அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு சட்டம் இல்லாதப்போ அந்த இடத்துல ஒரு ரைட்டை இது பண்ணுறதுக்காக ஜுடிஷியரி நிறைய இடத்துல அவங்களே ஒரு லா மேக்கிங் கிளாக் போர்டு, அதாவது லா மேக்கிங் கெப்பாசிட்டிக்கு போயிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஹ்சீன் பூனாவாலா கேஸ். ஓகேங்களா. இந்த கேஸ் எதுக்குன்னா, இந்த மாப் லின்ச்சிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு மாப் லின்ச்சிங்காக அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரன்வீர் அலகாபாதியான்னு ஒரு கேஸ், அது இப்போ இந்த ரீசெண்டாக இந்தியா காட் லேட்டன்ட் அப்படின்ற அந்த ஷோவில் வந்து அவர் இது பண்ணும்போது அதுக்கு அந்த விஷயத்துக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்னா, இந்த இடத்துல ஒரு கோட் கொடுத்துருப்பாங்க, ஒரு லேக் ஆஃப் லெஜிஸ்லேஷன் அப்படின்ற ஒரு சட்டம் இல்லாதப்போ ஒரு சர்டனிட்டி இல்லாமல் போயிடும். ஓகேங்களா. ஒரு விஷயம் கண்டிப்பாக இது நிச்சயம் நடந்தாகும், நிச்சயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடும், வெறும் வாய் வார்த்தையாக போயிடும். அதை இங்கே ஹைலைட் பண்ணி இந்த எடிட்டோரியல் இருக்கும். அடுத்து இங்கே ப்ளூ காலர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூ காலர் அப்படின்னா நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்கில் வச்சு ஒர்க் பண்ணுற அவங்கள தான் வந்து நம்ம வந்து ப்ளூ காலர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், ஓகே, மெக்கானிக்ஸ், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், ட்ரக் டிரைவர்ஸ், இவங்க எல்லாமே. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த நியூஸ் தான் அப்பார் ஐடி அப்படிங்கிறது. ஸோ அந்த சிபிஎஸ்சி ஸ்கூலில் அதை கம்பல்சரி ஆக்கிட்டாங்க அப்படின்னு வரும்போது, கம்பல்சரியாக என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸோட எக்ஸ்பிளைனர் தான் இந்த பர்டிகுலர் நியூஸ். அப்பார் ஐடி உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டட் பர்மனண்ட் ரெஜிஸ்டர் அகாடமிக் அக்கௌண்ட் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற கான்செப்டில் வந்துருக்கும். இது நேஷனல் எஜுகேஷனல் பாலிசிலையும் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. இந்த ஐடி வச்சு அந்த ஸ்டூடெண்ட்டோட என்டையர் கரியர் அப்படிங்கிறது அந்த ஐடி சார்ந்தே இருக்கும். வில் ஹாவ் ஒரு சர்டனிட்டி இருக்கும். ஸோ இப்போ இந்த அப்பார் ஐடி அப்படிங்கிறதுல வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் ஒரு இடத்துலேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலுக்கு போகிறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களோட அகாடமிக் கரியர் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூஸாக வர மாதிரி இருக்கும். அதுதான் அதோட பாசிட்டிவ். பட் நெகட்டிவ் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய டேட்டா ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது, அந்த ரைட் டு ப்ரைவசி அஃபெக்ட் ஆகிறது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கன்சர்னாக ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா UAVs அப்படின்னு சொல்லுவாங்க, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கல்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா. அது என்னென்னா, மனுஷங்க இருக்க மாட்டாங்க, ஒரு ஏர்க்ராஃப்ட், அது வந்து சர்வேலன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கண்ட்ரியோட UAV அவங்க கண்ட்ரிக்குள்ளே வந்ததும் அதை உடனே அவங்க வந்து ஷார்ட் டவுன் பண்ணிடுவாங்க. அந்த இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்க. சில UAVயோட பேர் மட்டும் சொல்லியிருக்காங்க. MQ-9 ரீப்பர் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவோடது, அதை வந்து ரஷ்யாவோட ஷார்ட் டவுன். ஓகேங்களா. தென் ஈரான் அதே மாதிரி ஒரு UAV ஷார்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. தென் இந்தியாவில் அப்படின்னு வரும்போது சில இது சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுகோய் 30 அந்த ஏர்க்ராஃப்டில் ஒரு UAV, ஓகேங்களா, அதை யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பே ரக்டர் அப்படிங்கிறது வந்து TB2 அப்படின்ற UAV வந்து டர்க்கிஷோடது. ஓகே, அதை பங்களாதேஷ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்தியா பார்டரில். இது போக நம்ம UAV அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் ஃபண்டமெண்டல்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். UAV அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஒன்று சர்வேலன்ஸுக்கு இருக்கும், சிலது வந்து காம்பேட்டுக்கு இருக்கும், ஓகே, சிலது சிவில் அப்ளிகேஷன்ஸுக்கு இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு மட்டும் நம்ம சொல்லிடுறேன், யூ ஜஸ்ட் நோட் இட். ஓகே. ஃபஸ்ட்டு UAV அப்படின்னு வரும்போது அது கேட்டகரிஸாக பிரிச்சிருப்பாங்க. அதில் வந்து ஆல்டிடியூட் பேஸ் பண்ணி 3 கேட்டகரி இருக்கும். அதில் வந்து LADPன்னு சொல்லுவாங்க. LADP அப்படின்னா லோ ஆல்டிடியூட் டீப் பெனிட்ரேஷன். ஓகேங்களா. ஒரு 4 நிமிஷத்தில் பறந்துடும். லோ ஆல்டிடியூட்லேயே இருந்து அதை பார்த்துட்டு 1 கிலோமீட்டர் கீழே இருக்கும். ஓகேங்களா. மீல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மீடியம் ஆல்டிடியூட் லாங் இன்டர்வல்ஸ் 3 to 9 கிலோமீட்டர்ஸ். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெரான் அப்படின்னு ஒரு UAV நியூஸே வந்துட்டு இருக்கும். தென் ரஸ்டம். ஓகே, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் மீடியம் ஆல்டிடியூட். ஓகேங்களா. ரஸ்டம் நம்ம DRDOவே கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆல்டிடியூட் லாங் இன்டர்வல்ஸ் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து MQ-9 ஃப்ரீக்வெண்டா நியூஸ் வந்துச்சு, US வாங்க தான் பேசிட்டு இருக்கோம். ரைட்.
ஸோ இந்த யூஏவி அப்படிங்கிறது காம்பேட் யூஸ் பண்ணும்போது அதுதான் காம்பேட் ஆர் ஈக்குவல் யூசிஏவி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூசிஏவி இந்தியாவோட எக்ஸாம்பிள் அப்படி எடுத்தீங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டா டட்டக் அப்படின்னு இட் இஸ் பைப்லைன் நம்ம பண்ணிருக்கோம் அப்கமிங் இந்தியாவில். ஓகேங்களா, இந்த ஈரானோட வந்து ஷாஹித் அப்படின்னு வச்சுப்பாங்க. இது நியூஸ் வந்து ஷாஹித். ஓகே, ஸோ இதோட வச்சுங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது நம்ம ஃப்ரீக்வெண்டா பார்க்குற நியூஸ் தான். ஓகே, சீஃப் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயின்மெண்ட் அப்படி. ஓகே, அனுபவ கேஸ் எல்லாமே நம்ம பழைய நியூஸ்ல நம்ம டீடைலாவே பேசிடுவோம். ஓகே, ரைட். அடுத்து சரி வந்து பாத்தீங்கன்னா ரிவால்விங் கேஸ் என்னன்னா இப்போ ஹைப்பர் கேபிட்டல் ஒரு சராசரி வருமானம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆச்சு சொல்லி காட்டுறீங்க. ஆனா அதே சமயத்துல பீப்பிள் பிலோ பாவர்ட்டி லைன் கம்மியா இருக்கு. அப்படிங்க ஒரு ஸ்கீம் எல்லாம் உங்களுக்கு போய் சேர இருக்கு அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க. நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் பத்தி பேசிருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி ஸ்கீம் பத்தி பேசிருக்காங்க. ஆமா, இப்போ ரிவால்விங் நியூஸ் இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டு வில் ஃபர்தர் see to கொஞ்சம் கேसेस மாதிரி புது ஸ்கீம் ஓபன் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிருக்கீங்க பகோட்டி அப்படிங்கிறது இட் இஸ் ஃபார் ஜவஹர்லால் நேரு போர்ட் அத்தாரிட்டி. இந்தியால இருக்கக்கூடிய ஒரு மேஜர் போர்ட் இது ஒன்று. சரிங்களா, இது வந்து பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாடல்ல டெவலப் பண்ணுவாங்க. இந்த பில்ட் ஆப்ரேட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு பிரைவேட் அப்படின்னா நான் பில்ட் பண்ணி கொடுத்துறேன், கொஞ்ச நாள் ஆப்ரேட் பண்ணுவேன், எனக்கு நான் போட்ட காசு எடுக்கிறதுக்கு தென் அந்த அதெல்லாம் பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கவர்மெண்ட் தென் இதுக்கு கவர்மெண்ட். ஸோ பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல்ல இது வரும். ஓகே, ஸோ இந்த கோல்டன் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதை மேப்ல பார்த்து வச்சுக்கோங்க. கோல்டன் கோஆர்டினேட்டர் என்னன்னு அவ்வளவுதான். ஸோ லோக்கல் மிஷன் கேட்லுக்கு அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க. இந்த 1000 கோடி டெய்லி செக்டர் டெவலப்மெண்ட்டுக்கும் அலோகேட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் சப்போஸ் எதுவும் ஸ்கீம்ஸ் பத்தி பேச நாட் வரி போட்டு இந்த ஸ்குவாட் அப்படிங்கிற அலையன்ஸ் பத்தி சொல்லிருக்கு. ஸ்குவாட் அப்படிங்கிறது வந்து இந்தியா இஸ் நாட் மெம்பர், இந்தியா ஜாயின் பண்ணனும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், யுஎஸ் இவங்க இருக்காங்க. சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய ஒரு குரூப்பிங். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ரவாண்டா அண்ட் காங்கோட பீஸ் டாக் M23 அந்த குரூப்பிங் இருக்கும். ஓகே, ஸோ அந்த காங்கோ இஷ்யூ அங்க இம்பேக்ட் இருக்கும்போது அதுல அவங்க பீஸ் டாக் எஸ் எங்க பேசிட்டாங்க அப்படின்னா கத்தார் பேசிட்டாங்க. நம்ம சீஸ் விஷயம் பண்ணிச்சு. அடுத்து இந்த பீஸ் கத்து இது வந்து சூடான். ஓகேவா, அது பார்த்து வச்சுங்க. தென் சாடா ப்ராவின்ஸ் இந்த நியூஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ரெண்டுமே யெமன்ல. ஓகே, ஸோ அந்த யூஎஸ் ஓட இஷ்யூ பேக்கல நியூஸ் பார்த்துட்டு ஹவ் டு யூ ஸ்பீக் யூஎஸ் இஸ் ஆன் ஆக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் அனாலிசிஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அட நமக்கு ரொம்ப கஷ்டம் தனியாக போயிட்டு இருக்கும். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி மினிமலாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா இப்போ அனாமலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அனாமலிஸ் அப்படிங்கிறது யூஷுவல் பேட்டர்ல வந்து வித்தியாசமா நடக்குது. இது கொஞ்சம் இதை வச்சு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடல் இருக்கக்கூடிய அந்த பேஸ் பண்ணா உங்களுக்கு அந்த விண்ட் பேட்டர்ன் இருக்கும், வெதர் அப்படி எல்லாமே இருக்கும். ஸோ அந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி. அப்போ நமக்கு யூஷுவலாக வெதர் அப்படிங்கிற ரெண்டு ஃபினாமினா வச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணுவாங்க. ஒன்று எல்னினோ, ஓகேங்களா, இன்னொன்று லானினா. ஓகே, உங்களுக்கு பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய சென்ட்ரல் பசிபிக் ஹீட் ஈக்குவேட்டர் பசிபிக் அப்படிங்கிறது ஹீட் ஆக வச்சா இருக்கும். ஓகேங்களா, பிட்வீன் உங்களுக்கு ஆஸ்திரேலியா இந்த சைடு பசிபிக் ஓஷன், ஆஸ்திரேலியா இந்த சைடு, இந்த பக்கம் சவுத் அமெரிக்கா அப்படின்னா இந்த நடுவுல பசிபிக் ஹீட் ஆக வச்சா எல்னினோ லானினா இருக்கு. இந்த ஹீட் ஆக வந்து யூஷுவலா இந்த பக்கம் போகும் ஹீட். அப்ப ஹீட் இந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா இங்க நல்ல மழை வரும், இந்த பக்கம் மழை கம்மியா இருக்கும் சவுத் அமெரிக்கா. இதுக்கு பேரு லானினா. ஓகே, ஹீட் ஆகல இந்த பக்கம் அந்த ட்ரேட் வீக் இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்க அந்த ஹீட்டான ஏரியாஸ் இருக்கும். அந்த ஹீட்டான ஏரியாஸ் இங்க இங்க மழை வரும், இங்க வந்து டிராட் இருக்கும். இது வந்து எல்னினோ. இப்போ இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நம்ம ரெண்டு சொல்றோம். ஆனா இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் நம்ம ஒரு இடத்துல ஹீட் ஆகி நடந்து வந்து அத ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த எல்னினோ லானினா வச்சு தான் நம்மளோட மான்சூன் அப்படிங்கற ப்ரெடிக்ஷன் இருக்கும். ரைட்டா, அப்ப இந்த மான்சூன் ப்ரெடிக்ஷன்ல இது பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருக்கு. ரைட்டா, அதுக்கு இன்னொரு இந்தியன் ஓஷன் டைப் இதே ஃபினாமினா இந்தியன் ஓஷன்ல எந்த பக்கம் ஹீட் ஆகுது பேஸ் பண்றது. பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப் இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல மழை வரும். ஓகேவா, நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப் மழை கொஞ்சம் கம்மி. ஓகே, அவ்வளவுதான். இதோட தெரிஞ்சுங்க போதும். Okay, so thank you so much for watching this video. Further news analysis again I post in the evening. Okay, so please do subscribe to our channel and stay connected. Thank you so much.